அதாவது வாழ்க்கை தரம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? வீடு தேவை, அப்புறம் வந்து உணவு தேவை. இது எல்லாமே தரமா பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு தரமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அப்பதான் அப்ப அதுபோல தரமான ஒரு குடியிருப்பில் வசிக்க வேண்டும். அதுபோல் தரமான ஆடைகளை அணிய வேண்டும். அப்புறம் தரமான உறவினர்கள் உனக்கு இருக்க வேண்டும். தரமான நண்பர்கள், தகுதியான நண்பர்கள், நல்ல நண்பர்கள், பண்புடையவர்கள் இருக்க வேண்டும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்புறம் நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள, சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாத ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் வாழ வேண்டும். இப்படி உங்களுடைய தேவைகள் அனைத்துமே தரமாக பூர்த்தி செய்யப்பட்டால், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்று பொருள். உங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு. இல்ல நீங்க ஒரு மலிவான உணவ தான் சாப்பிடுறீங்க. வயித்த நிரப்புற வேலைய தான் செய்றீங்க. சோற சாப்பிட்டு, சாப்பிட்டு வயிற நெறச்சிக்கிட்டு இருக்கீங்க. பழங்கள்லாம் நீங்க சாப்பிடுறதில்ல அப்படின்னா, உங்க வாழ்க்கை தரத்தில உணவின் தரம் குறையுது. உணவு உணவு சார்ந்து உங்க வாழ்க்கை தரம் இருக்குல்ல, அது குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஆடைகள் அணியிறதுல உங்களுக்கு நீங்க இன் பண்ண மாட்டேன்றீங்க. நல்ல ஆடைகளை அணிய மாட்டேன்றீங்க. அல்லது அயர்ன் பண்ண மாட்டேன்றீங்க. சுருக்க சுருக்கமா இருக்குது. பார்க்கறதுக்கு அழகா இல்ல அப்படின்னா, பார்க்கறதுக்கு அழகா இல்ல. வந்து பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு நீங்க அணிகிற ஆடை வந்து சந்தோஷத்த தர்ற மாரி இல்ல. முகம் சுளிக்கிற மாரி இருக்கு. ஒரு ஒழுங்கில்லாம மாரி இருக்கு அப்படின்னா, அப்போ உடை சார்ந்த உங்களுடைய தரம் குறைஞ்சு போச்சு. அப்போ அதுவும் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். அதுபோல இருப்பிடம். உங்களுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா, ஒரே நெருக்கடியா இருக்கு. ஜன்னல் இல்ல. நகரங்கள்ல இருக்குது. அ ஒரு வசதியாவே இல்ல. அப்படிலாம் இருக்கும்போது, அப்போ குடியிருப்பு சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தரம் குறைகிறது அப்படின்னு அர்த்தம். இல்ல நல்ல வீடுல இருக்கீங்க. பெரிய வீடெல்லாம் கிடையாது. போதுமான அளவு வீடு. ஒருவருக்கு ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீட்டத்தில ஒரு படுக்கை அறை, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை இவ்வளோதான் ஒருத்தருக்கு. இது வந்து நல்ல காற்றோட்டமா உனக்கு இருந்தாலே போதுமானது. குடியிருப்பு சார்ந்து உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்று பொருள். அதுமாதிரி உறவுமுறைகள். பழகுறவங்க நல்லவங்களா இருக்கணும். உங்க உங்க வளர்ச்சியை விரும்புகிறவர்களிடம் நீங்கள் பழக வேண்டும். நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அதுபோல உங்க கூட இருக்கிறவங்களும் நீங்க முன்னேறணும்னு நினைக்கணும். அந்த மாரி நல்ல வார்த்தைகள பேசுறவங்க, நல்ல பண்புடையவர்கள். ப அந்த மாரி அப்படிப்பட்ட ஆட்களோட நீங்க லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களோட நீங்க பழகணும். அப்போ உறவு முறை சார்ந்து தரமான உறவுமுறை உங்களிடம் இருக்கிறது. தரமான உறவினர்களோடு, நண்பர்களோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்படின்னா, உறவுமுறை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. இதான் வாழ்க்கை தரம்ன்றது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா, வெறும் சம்பளம் மட்டும் கூடிச்சுன்னா போதாது. சம்பளம் கூடிருச்சுப்பா, ஆனா இவரு சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பேக்கரி உணவு, ஸ்வீட்ஸு, வெள்ளச்சீனி, டீ, காஃபியா குடிச்சிட்டு கிடக்காரு. அப்படின்னா, அப்போ வந்து அவருடைய வாழ்க்கை தரம் உணவு சார்ந்து குறைவா இருக்கு. பணம் இருக்கு. ஆனா அவருடைய தேடல் மட்டமா இருக்கு. இவர்ட்ட பணம் இருக்கு. ஆனா எப்பவும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களோடு பழகிட்டு இருக்காரு. பணம் ஆனா நெறையா இருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கை தரம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதனால இவர்ட்ட பணம் குறைவா இருந்தாலும், இவருடைய வீடு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. உறவினர்கள் எல்லாம் உறவுகள், நண்பர்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள சாப்பிடுறாரு. உடற்பயிற்சி செய்றாரு. குறைவான பணம் இருந்தாலும், ஒரு தரமாக தேவைகளை பூர்த்தி செய்றாரு. ஆரோக்கியமா இருக்கிறாரு. உடம்புல நோய் இல்ல. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. ஒருத்தருடைய உடம்புல நோய் இருக்குன்னா, அவருடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். ஏன்னா, உடம்ப வச்சு தான் நம்ம வாழ்றோம். வாழ்க்கைங்கிறது இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்க, இறந்து போயிட்டோம்னா வாழ்க்கை முடிஞ்சுது. அதனால வாழ்க்கைங்கிறது இந்த உடம்பை ஆதாரமாக கொண்டது தான். அப்படி இருக்கும்போது உடம்புல நோய் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை தரம் தான் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் வாழ்க்கை தரம். உணவு, உடை, உறைவிடம், உறவினர்கள், இதில் உடல் அழகு இது எல்லாமே சிறப்பா இருக்கணும். சிறப்பா பூர்த்தி நல்ல உணவுகள சாப்பிடணும், நல்ல இருப்பிடத்தில வசிக்கணும், நல்ல உறவுகளோடு பழக வேண்டும். இந்த மாரி பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிடிக்காத வாழ்க்கை, பிடிக்காத கணவன், பிடிக்காத மனைவி, பிடிக்காத தொழில், பிடிக்காத ஊரு, இப்படி வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இல்லை. மோசமா இருக்கு, பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம்.